அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்சஃபா மல்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போது ஈவினிங் 4 ஆகுது. இந்த டைம் எங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்யுது பாருங்கள். இந்த டைமில் ஏதாவது சூடாக குடிக்காமல் இருக்க முடியுமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் டீயை கட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பு செஞ்சுருவோம். அது என்னன்னா மஷ்ரூம் சூப்பு. சூப்பராக ஒரு சூப்பு செஞ்சுட்டு அசர் தொழுதுட்டு நல்லா சுட சுட குடிக்க போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடேபிள்னால் நம்ம இஷ்டம்தான், எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம், 200 கிராம் மஷ்ரூம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு கூட செய்யலாம். கப்பில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு 1/2 கப் பால் ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். காய்ச்சி ஆறின பால் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா சூப் நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக இது நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் பட்டரும் ஆயிலும் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி சால்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். இந்த சூப் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பால்லாம் சேர்க்குறனால நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. வெங்காயம் நல்லா பெருசாக க்யூபு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இடித்த இஞ்சி பூண்டு, எதுவுமே ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த பட்டரில் லேசாக வதங்கினா போதும். பட்டரில் இஞ்சி பூண்டு வதங்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இந்த மஷ்ரூம் சூப் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். மஷ்ரூமில் அவ்வளோ சத்து இருக்குது, சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். பீன்ஸும் இதோடு சேர்த்துக்கிறேன். காளான் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இதோடு உப்பு சேர்த்துக்கலாம். கலர் மாறாமல் வதக்கிக்கலாம். இதோட காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட காலிஃப்ளவர் இல்லை, அதனால தான் சேர்க்கலை. ப்ரொக்கோலிலாம் இந்த சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 3 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சூப்பு. மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ மஷ்ரூம் வெந்துருச்சு. கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்ச பாலை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லை கார்ன்ஃப்ளவர் கீழே செட்டில் ஆயிரும். இப்போ ஒரு கொதி வரட்டும். இது கூட கொஞ்சம் மல்லி இலைகளும் 1/2 ஸ்பூன் ஃப்ரெஷ் பெப்பரும் சேர்த்துக்கலாம். லேசாக கிண்டி விட்டுட்டு மிளகுவோட மணம் போகாமல் கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், க்ரீமியாக மஷ்ரூம் சூப் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து குடிக்க போகிறேன். பெப்பர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் சூப் ரெடி. மழை இன்னும் விடலை. சுட சுட சூடான மஷ்ரூம் சூப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குடிக்க போகிறேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.